ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். நல்லா சில்லுன்னு இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சூப்பராக, அதுவும் டீ கடை ஸ்டைலில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது ஈவினிங் டைமில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டைம் அதிகமாக எடுக்காமல் சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா வாங்க இப்போது நல்லா சுட சுட மழைக்கு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப். இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிராம் இருக்குது. இதே கப்பில் அரை கப் அளவுக்கு இப்போ நான் வந்து பச்சரிசி மாவையும் அளந்து சேர்த்துக்கிட்டேன். பச்சரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிராம் இருந்தது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலை மாவை பயன்படுத்தி நம்ம காரமாக ஸ்நாக்ஸ் செய்யும் பொழுது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் பச்சை மிளகாவை மட்டும் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்க்காம கூட. நான் 2யுமே சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி வேணும்னா கூட நீங்கள் பொடியாக நறுக்கி இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் நீளமாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. மெல்லிசா நீளமாக வந்து வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2ஆக நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக் வந்து. இப்போ எல்லா பொருளையும் நம்ம சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவோட கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்து நம்ம இந்த மாதிரி உதிரியாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் தான் நான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். அப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், மாவை விட வெங்காயம் அதிகமாக இருக்கும். இது வந்து நல்லா கரெக்டான பதம். நான் மாவை கலந்து வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷமாவது மாவை கலந்துட்டு ஊற வச்சோம்னா தான் நல்லா சூப்பராக வரும் ஸ்நாக். அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்னு எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கனாலே போதும். மாவு கலந்து வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஊற வைக்கக்கூடாது மாவை. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். எண்ணெய் நல்லா இப்போ காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டாலாம் செய்ய முடியாது. நம்ம கையில் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நமக்கு வந்த ஷேப்பில் மாவை எடுத்து போட வேண்டியது தான் எண்ணெயில். கரண்டி வச்சு அப்பப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்நாக் வந்து நல்லா வெந்து கலரும் மாறி வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற மாவை இதே மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட ஒரு ஸ்நாக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இருந்தாலே போதும். டீ போடுற நேரத்தில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். சுட சுட இந்த ஸ்நாக்கை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் டீ ஈவினிங் சூடாக குடிக்கும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் சீக்கிரமாகவும் நல்லா டேஸ்டியாகவும் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கடையிலலாம் போய் எதுவும் வாங்கி சாப்பிடவே தோணாது. ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு. வெறுமனே நீங்கள் சூடாக செஞ்சு கொடுக்க சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைனா நீங்கள் கார சட்னி மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட அதோட தொட்டு சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் டீ கடை ஸ்டைலில்
மெது பகோடா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.